வணக்கம். எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன். 2020 வருஷம் கொரோனா காலகட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்தில் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு செல்ஃபோன் கடை நடத்தி வந்த ஜெயராஜனும் பெலிக்ஸ் சகோதரரும் விசாரணைன்ற முறையில் அழைத்து சென்று இரவு முழுவதும் காவலர்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்துது. இது மதுரை கோர்ட்டில் நடந்திருந்தது. மாண்புமிகு நீதியரசருங்க சிறப்பான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது உண்மையாகவே ஒரு அப்பாவி பொதுமக்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு லாக்அப் டெத் நடத்துறது கண்டிப்பாக தடுக்கப்படும். ஒரு சில ஸ்டேஷனில், எல்லா ஸ்டேஷன்லையும் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, பொதுமக்களை எந்த விதத்தில் ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு மரியாதை கொடுக்குறாங்களா? குறைஞ்சபட்சம் கிடையாது. மிகப்பெரிய கேள்விக்குறி. அரசியல்வாதி இல்லை பெரிய பணக்காரங்க போனால் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும், ஒரு சாதாரண பொதுமக்கள் போனால் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுங்க. இதெல்லாம் இந்த தீர்ப்புனால கண்டிப்பாக மாற்றம் வரணும். காந்தியடிகளே சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு காவலர்களும் சீர்திருத்தவாதியை தவிர மக்களுக்கு எஜமானர் கிடையாது அப்படின்ட்டு. இந்த ஒரு தீர்ப்பு மூலயமா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும். படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த அந்த சகோதரர்கள் குடும்பத்துக்கு தமிழ்நாடு உங்களுக்கு துணை இருக்கும். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே ஆதரவு இருப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம். ஜெயராஜனுக்கும் பெலிஸ்க்கும் வீர வணக்கம்.